ரோடு சைடுல மேக்ஸிமம் எடுக்க கேக்குறீங்களா? புடிச்சிட்டு போய் விடுறாங்க. நாய் கடிச்சு புடிச்சிட்டு நாய் வந்து கொடிய விஷம். அது மூச்சு காத்து போட்டா நாய் கொல்லாது. நாய்களை எங்க எடுத்து போறீங்க? புடிச்சனா எங்க யாராவது எங்க நாய்? சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் பொதுமக்களையும் வழக்கறிஞர்களையும் அச்சுறுத்தும் விதமாக சுற்றித் திரியும் தெருநாய்களை இன்று காலை மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்து நாய் பிடிக்கும் வாகனத்தில் அடைத்த நிலையில் இதையறிந்த நாய் ஆர்வலர்கள் நீதிமன்ற நுழைவு வாயில்கள் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். 10 நாய்க்கு பேசுறீங்க. ரோடு சைடுல மேக்ஸிமம் எடுக்க கேக்குறீங்களா? புடிச்சிட்டு போய் விடுறாங்க. நாய் கடிச்சு புடிச்சிட்டு நாய் வந்து கொடிய விஷம். அது மூச்சு காத்து போட்டா நாய் கொல்லாது. எம்டி வண்டி உள்ள விட்டு எடுக்கிறதுக்கு எதுக்கு? நாய்களை எங்க எடுத்து போறீங்க? புடிச்சனா எங்க யாராவது எங்க நாய்? எந்த கேஸ மூடி மறைக்க இந்த வாயிலா ஜீவனம் பண்றீங்க? தெருநாய்கள் கடிப்பதால் ராபிஸ் நோய் தாக்கி பலர் உயிரிழப்பதாக செய்தியாளரிடம் பேட்டியளித்த ஒருவரிடம் நாய் ஆர்வலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாய் வளர்க்கறதுக்கு தப்பா சொல்லல. கொல்ல கொடுத்து கடிச்சு செத்து போயிடுறான். எவ்வளவு எந்த யாரு கடிச்சான்னு சொல்லுங்க, நாங்க போய் பாப்போம். செத்து போனவனை காப்பாற்ற முடியுமா? அவ்வளவுதான் பதில். சரி, ஆக்சிடென்ட்ல இருந்தவன் இப்ப வெட்டி போனவன் ட்ரெயின்ல இப்ப 3 பேர் வெட்டினாங்க. அது யார் காப்பாத்துறீங்களா? அப்ப ரேப் பண்ணி சார் அப்ப ரேப் பண்ணவங்க வெளியில வராங்களா இல்லையா? சட்டம் பார்த்து நீ பார்க்க தேவையில்ல. அதை நீ பார்க்க முடியாது. அந்த ரூல்ஸ் உனக்கு துணை கிடையாது. போடுங்க. சப்ஜெக்ட மாத்தி பேசுறேன். 1000 நாய் தெரு நாய் இருக்கு அரசுக்கு. அதனால எவ்வளவு தெரியுமா செலவு? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.